அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலையை பார்த்துருவோம். மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிரனும் சூரியனுடன் சேர்ந்து உங்களுக்கு 6வது வீட்டில் அமர்வதால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலை உயர்த்துவார்கள். ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். வேலையில் உங்கள் நிலைமை மேம்படுத்தி கொள்ள முடியும். உங்களின் வணிகமும் வளரும் மற்றும் உங்கள் வணிக அறிவும் வளரும். சில செயல்களையும் செய்வீர்கள். சில புதிய திட்டங்களையும் செய்வீர்கள். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் நல்லுறவு உங்கள் வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான முக்கிய காரணமாகவும் இருக்கும். மகர ராசி மாணவர்களை பற்றி பேசினால் இந்த மாதம் பொருத்தமான வெற்றியை தான் தரும். நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக உணர்வீர்கள். குரு கிரகம் 5ஆம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் உங்களை தலைவராகவும் மற்றும் உங்கள் கவன அறிவு அதிகரித்து படிப்பில் அதிக கவனமும் செலுத்துவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டிலே தான் இருப்பார். ஆனால் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். நீங்கள் சில வார்த்தைகளை சொல்வீர்கள். அவை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் அவை கசப்பாக மற்றவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மைகள் இருந்தாலும் அது குடும்பத்தில் சூழ்நிலை கெடுத்துவிடும். குரு கிரகம் 5ஆம் வீட்டில் தங்கி உங்களுடைய அன்பை பாதுகாக்கும். அவர் உங்கள் அன்பிற்கு உங்களை பொறுப்பளிப்பார் மற்றும் அவர் உங்கள் அன்பில் உண்மையும் நேர்மையும் மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சி செய்வார். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர் உங்களுக்கு சிறந்தவர்கள். அவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், கவனித்து கொள்ளவும் வேண்டும். உங்களுடைய உணர்வு உங்கள் மனதில் பிறக்கும். இது உங்கள் உறவை மிகவும் பத்திரமாக பார்க்க செய்யும். மாதம் முழுவதும் புதன் 7வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் உறவில் நல்ல தகவல்களை தொடர்பு திறனையும் அதிகரிக்க உதவும். உங்கள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் முடியும். அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சனிக்கிரகம் செல்வத்தை வீட்டில் சேர்ப்பார். இந்த மாதம் செல்வத்தை குவிப்பதற்கு முற்றிலும் உதவும். உங்கள் செல்வம் பெருகும். வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டியும் கிடைக்கும். பணமும் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் ராகுவும் உங்களை உற்சாகமடைய செய்வார். 6ஆம் வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களை நோய்களிலிருந்து எதிர்த்து போராடுவதில் திறம்பட செய்யும். ஆனால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சில சிறிய பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு வரவழைக்கும்.
முன்னெச்சரிக்கை மற்றும் இந்த பிரச்சனைகளிலிருந்து கவனமாக இருங்கள் மற்றும் வானிலை மாற்றங்களும் உண்டு. ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு இதனால் பாதிக்கலாம். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மகர ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை சுமாராகத்தான் இருக்கும். இந்த மாதம் ரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானம் வரலாம். கூட்டாளியின் முயற்சியால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் காணலாம். சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து சிரமங்களை தான் சந்திக்க நேரிடும். அதிர்ஷ்டங்கள் கூடலாம். ஜூலை மாதம் உடல்நலம் மற்றும் மருத்துவமனை செலவுகள் ஏற்படும். வழக்கமான வருமானம் காண கூடுதல் முயற்சிகள் தேவைப்படலாம். ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மற்றும் அதிகரிப்பதன் மூலம் ஆதாயங்களுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கின்றீர்கள். தனிநபர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான சாத்தியமான செலவுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இந்த மாதம் கடனும் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வர்த்தகம் மற்றும் ஊடகங்கள் மூலம் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மகர ராசிக்காரர்களின் தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். புதிய குழு உறுப்பினர்கள், உங்களுடைய சகோதரர்கள் சந்திப்புகளும் இருக்கலாம். உங்களுக்கு புது யோசனைகளும் தோன்றலாம். இது தொழில்முறை வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். மதிப்புமிக்க வழிகாட்டுதல் மூலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பணியிடத்தில் எதிரிகளை இந்த மாதம் தோற்கடிக்க முடியும். மகர ராசிக்காரர்கள் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆவணங்கள் மற்றும் சர்ச்சைகளும் சிக்கல்களும் மிதமான காலகட்டத்தை கொண்டிருக்கும். மறைக்கப்பட்ட இரகசிய ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கண்டிப்பாகவும் அதை பெறுவீர்கள். சர்ச்சைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளருடன் பழகும்பொழுது குணத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கான அங்கீகாரமும் இந்த மாதம் கிடைக்கலாம். பணியிடத்தில் தொடர்பு வட்டமும் விரிவடையும். தரமான வேலை வழங்குவதிலும் குழுவிற்கு உங்கள் மதிப்பையும் வெளிப்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எதிர்கால தொழில் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளுக்காக சக ஊழியர்கள் மற்றும் மேல அதிகாரியுடன் நம்பிக்கையும் மரியாதையும் வளர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்தால் சுமாராகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிறு காயங்கள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளன. மேலும் மனநலம் குறித்து எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் கால் சம்பந்தமான காயங்கள் மற்றும் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதால் நடைபயிற்சி மற்றும் படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தலாம். குழந்தைகளின் ஆரோக்கியமும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கூடுதலாக தாய்க்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த மாதம் விளையாட்டு, பொழுதுபோக்கு மற்றும் பிற கவனச்சிதறல்கள் மூலம் கல்வியில் தடைகள் இருக்கலாம். இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் ஞாபக மறதி போன்ற சிக்கல்கள் இருக்கலாம். உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். மாணவர்கள் வெளிநாட்டில் கல்விக்கான வாய்ப்புகள் பெறுவதில் ஆனால் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால் தினமும் விஷ்ணுவை வழிபட வேண்டும். மேலும் அவருடன் லட்சுமி தேவியும் வணங்குங்கள். முடியாத ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் அன்னதானமும் செய்து வாருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள்.